ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தாய்ப்பால் சேமிப்பு பற்றின எனக்கு தெரிஞ்ச தகவல்களை என்னோடய 6 மாதத்து அனுபவத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு இதை கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு குழந்தைக்குள்ள எனக்கு இந்த மாதிரி பால் எடுத்து வைக்கலாம், ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கலாம், மறுபடியும் கொடுக்கலாம், 10 நாள் கழித்து கொடுக்கலாம், 6 மாதம் கழித்து கொடுக்கலாம் அப்படிங்கிற எந்த ஒரு தகவலுமே எனக்கு தெரியாது. ஸோ செகண்ட் பேபிக்கு தான் இப்படிலாம் ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்தமாரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அனுபவமே எனக்கு தெரியும், தகவலே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு குழந்தைக்கு பார்த்திங்கன்னா நிறைய பால் நாங்கள் வேஸ்ட் பண்ணியிருக்கோம். நிறையா இந்த 2 மாதம் 3 மாதம் டைம்லலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய பால் சுரக்கும். அந்த டைம்லலாம் நிறைய எப்படி அதை ஸ்டோர் பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய வலிகளையும் பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். குழந்தை அந்த டைமில் குடிக்க மாட்டா, நம்மளால் கொடுக்க முடியாது, பால் கட்டிக்கும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிருக்கேன். நிறைய டேப்லெட்ஸ் எடுத்துருக்குறோம், நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த மாதிரியான நம்மளை பாலை ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அபூர்வமான ஒரு விஷயந்தான் நான் சொல்லணும். ஏன்னா எனக்கு அப்படி தான் இருக்குது. இப்போ நடந்துகிட்ருக்கிற இந்த நாட்கள் பார்த்திங்கன்னா என்னோடய குழந்தைக்கு என்னோடய பாலை நான் வேஸ்ட் பண்ணாமல் நான் கொடுத்துட்ருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். உங்கள் குழந்தை நீங்கள் குடிக்கல அப்படின்னாலும் நீங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு இதை நம்ம டொனேட் கூட பண்ணிக்கலாம். நாங்கள் 2-3 தடவை டொனேட் பண்ணியிருக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு வரப்பிரசாதம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ நம்ம வேஸ்ட் பண்ணாமல் உங்கள் ஏரியாவில் குழந்தைங்க புதுசாக பிறக்கிறாங்க, இல்லை கன்சீவாக இருக்கிறாங்க, ஸோ அந்த தாய்மார்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்காக இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். எனக்கு பார்த்திங்கன்னா இதை யாருமே சொல்லலை. ஸோ நம்ம சர்ச் பண்ணி இப்போ எங்கள் அம்மாவுக்கோ எங்கள் வீட்டு சைடில் யாருக்குமே இந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் தெரியாது, யாரும் எங்ககிட்ட சொல்லவும் இல்லை. ஸோ வீடியோஸ் பார்த்து தான் நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படியே தெரிஞ்சுக்கிட்டாலுமே எனக்கு நிறைய டவுட்டு, ஒரு நாளும் ஒரு மணி நேரமாக நிறைய சந்தேகங்கள். இது குழந்தைக்கு ஒத்துக்குமா, கொடுக்கலாமா, எவ்வளோ நேரம் வச்சுக்கலாம், பாட்டிலில் கொடுக்கலாமா, டம்ளரில் கொடுக்கலாமா, பாலாடையில் கொடுக்கலாமா, இல்லை குழந்தைக்கு சளி பிடிக்குமா, வயிறு வலிக்குமா, என்னென்னமோ டவுட்லாம் எனக்கு. என்னடா பண்ணுறதுனே தெரியாமல் குழம்பி போய் ஒரு நாளும் சர்ச் பண்ணுவேன், எப்படிடா ஸ்டோரேஜ் பண்ணணும் அப்படின்னு நிறைய ஸ்டோரேஜ் பண்ணி நிறைய கன்ஃப்யூஸ் ஆகி நிறைய சர்ச் பண்ணி நான் என்னோடய அனுபவத்தை ஷேர் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா S21 வியரபிள் பிரெஸ்ட் பம்ப்னு சொல்லி நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணேன். இது பார்த்திங்கன்னா ரீசார்ஜபிள் தான். 20 வரைக்கும் டைமிங் கொடுத்துருக்காங்க, 20 மினிட்ஸ் வரைக்கும், 12 வரைக்கும் ஸ்பீட் மோட்ஸ் இருக்குது. இது ரீசார்ஜபிள், நீங்கள் 2 ஹவர்ஸ் வரைக்கும் சார்ஜ் நின்றுக்கும். நான் பிரெஸ்ட்டு ஹேண்ட் பம்ப் வாங்கியிருந்தேன். அது பார்த்திங்கன்னா எனக்கு கை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால் அதை நாங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு இது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம இன்னரில் வச்சுட்டு நம்ம வேலைகளை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நம்ம கன்வீனியண்ட்டாக எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், நைட்டோ பகலோ இல்லை சாயங்காலமோ இல்லை உட்காந்துக்கிட்டு நம்ம எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ட்ராவல் டைம்லலாம் கூட ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த மாதிரியான மாடல் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. இதே மாதிரி இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் ஆன்லைனில் விற்கிது. இந்த கம்பெனி எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. கொஞ்சமான பார்ட்ஸ் தான் இதில் இருக்குது, ஈஸியாக ரிமூவ் பண்ணி நம்ம வாஷ் பண்ணிக்கிறதுக்கு. பாதி சிலிக்கான், அந்த ஒரு இடம் மட்டும் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்குறாங்க. மற்ற எல்லா ப்ராடக்ட்ஸும் மேக்ஸிமம் இல்லை சிலிக்கானில் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பாலை பம்ப் பண்ணி இந்த மாதிரியான ஸ்டோரேஜ் கவர்ஸ் ஆன்லைன்லேயே விற்கிது. இதுவுமே பார்த்திங்கன்னா நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது 210 ml வரைக்கும் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் இந்த பாலை இது எப்படின்னா நம்ம இந்த கவரில் இதில் கை உள்ளேயோ எதுவுமே நம்ம வைக்கக்கூடாது, அதிலே போட்டிருப்பாங்க. பாலை நம்ம பம்ப் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். இதை ஊற்றி நம்ம ஃப்ரிட்ஜோட டோரில் வச்சுருந்தோம் அப்படின்னா 2 days வரைக்கும் டோரில் வச்சுட்டு நம்ம டபுள் பாயில் மெத்தடில் ஹீட் பண்ணி குழந்தைக்கு பாட்டிலில் போட்டு கொடுக்கலாம். இதில் கவர்லேயே போட்டு நம்ம ஃப்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 6 month வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். நான் 6 month வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ண மில்கி இல்லை நான் உங்களுக்கு நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ லாஸ்ட்டில் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இதுதான் இப்போ நான் கரண்ட்டில் பம்ப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 20 minutes கழித்து இந்தமாரி தான் மில்க் நம்மளுக்கு கிடைக்கும். இந்தமாரி தான் நம்ம பாட்டிலில் எடுத்துக்கணும்.
எடுத்துட்டு நீங்கள் பாட்டிலோடையே கூட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனாலும் டைரெக்டாக கொடுத்துக்கலாம். ஆனால் நான் பாட்டிலோட ஃப்ரிட்ஜில் வச்சது கிடையாது. நம்ம பம்ப் பண்ணி உடனே கொடுக்க போகிறேன் அப்படின்னா மட்டும்தான் நான் பாட்டிலில் வந்து எடுப்பேன். இல்லைன்னா நான் கவரில் தான் போட்டு ஃப்ரிட்ஜ்லேயோ ஃப்ரீசர்லையோ வைக்கிற மாதிரி இருந்தால் நான் பாலித்தீன் கவரில் தான் போடுவேன். பாட்டிலில் வந்துட்டு வைக்க மாட்டேன். ஏன்னா பாட்டில் எதுக்காக வைக்க மாட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏர்டைட் பண்ண முடியாது. கவரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏர்டைட் பண்ணிக்கலாம். காற்று உள்ளே இல்லாமல் நம்ம வந்து ஃபுல்லாக ஜிப்லாக் பண்ணிக்கலாம். ஆனால் பாட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காற்று உள்ளே போயிருக்குமோ, அதனால ஏதாவது ப்ராப்ளம் வருமோன்னு எனக்கு பயம். ஆனால் இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் இல்லை. நான் வெளியில் வச்சு யூஸ் பண்ணும்போது இந்தமாரி பாட்டிலில் எடுக்கிறேன் அப்படின்னா, இப்போ குழந்தை வந்து கொஞ்சமாக குடிக்கிறான், பாதி பாக்கி இருக்குது அப்படின்னா, நான் ஒரு 4 ஹவர்ஸ் வரைக்குமே நான் வெளியில் வச்சுப்பேன். அந்த பாட்டிலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப கவனமாக க்ளீன் பண்ணணும். வெந்நீரில் கொதிக்க வச்சு ஒரு முறையும் நம்ம யூஸ் பண்ணணும். கொஞ்சம் அந்த பாட்டிலில் வந்துட்டு ஏதாவது சின்ன விஷயங்கள், ஏதாவது வைரஸ் பாக்டீரியா இருந்தால் கூட நம்ம எடுத்து வைக்கிற பால் வந்து திரிஞ்சு போயிடும். இது வந்து யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் என்னோடய அனுபவ ரீதியாக நான் சொல்கிறேன். சின்னதாக ஒரு அழுக்கோ டர்ட்டியாக அதில் இருந்தது, இல்லை கைப்பட்டுட்டு அப்படின்னா பால் வந்து நம்மளுக்கு திரிஞ்சு போயிடும். அதனால் நம்ம ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணணும். கையை ஒரு முறையாக வாஷ் பண்ணணும். குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி, நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியும், இல்லை யாராவது கொடுக்குறாங்கன்னா அப்படின்னா ஷேக் பண்ணக்கூடாது, குலுக்கக்கூடாது. ரொம்ப கவனமாக ஒரு கரெக்டான நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வச்சு அதை நம்ம யூஸ் பண்ணணும். வெயில்லையோ இல்லைனா ஹீட்லேயோ இல்லை ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா கார் இன்ஜின் கிட்ட வெயில் படுற இடங்கள்லாம் நம்ம வைக்கக்கூடாது. ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கணும். நீங்கள் வெளியில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா சின்னதாக இந்த ஐஸ் பேக் ஒத்தடம் கொடுப்போம் இல்லையா, அந்தமாதிரி ஐஸ் பேக்கை வந்து ஒரு கவருக்குள்ளே வச்சு இந்த பாட்டில்ஸை வந்து நம்ம பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு கூட நம்ம இப்போ காலையில் 9 மணிக்கு எடுக்கிறீங்க, வெளியில் போகிறீங்க அப்படின்னா ஒரு 6 மணி வரைக்கும் கூட நீங்கள் அதேமாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பால் ஒன்றும் ஆகாது. ஆனால் நீங்கள் ஒரு 4 ஹவர்ஸ் கழித்து பாட்டிலை திறந்து பாருங்கள். பால் நல்லா இருந்துச்சுன்னா மட்டும் கொடுக்கணும். ஆனால் பால் மேக்ஸிமம் கெட்டு போகாது. அப்படியே போயிருந்ததுனால நீங்கள் அதை வருத்தப்படாமல் கீழே ஊற்றிட்டு திரும்பியும் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொடுத்தீங்கன்னா இந்த பால்னால் குழந்தைக்கு சளியோ எதுவுமே பிடிக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா 6 மந்த்தை நான் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இல்லை டேட் போட்டுட்டு உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு தெரியல, பாருங்கள். ஸோ எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.